பெற்றெடுத்த தமிழுக்கும் என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் முதல் வணக்கம். வெல்கம் டு அன்ரைவல் பயாலஜி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்டர்வெர்டிபிள் டிஸ்க். இன்டர்வெர்டிபிள் டிஸ்க் அதோட ஃபங்க்ஷன்ஸ், அது எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இன்டர்வெர்டிபிள் டிஸ்க்னா என்ன? நம்மளோட வெர்டிபிள் காலம்ல எப்படி போன்ஸ் ஒரு பார்ட்டோ அந்த மாதிரி இன்னொரு பார்ட் வந்து நம்மளோட இன்டர்வெர்டிபிள் டிஸ்க். இந்த டிஸ்கோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெர்டிபிள் போன்ஸை தனித்தனியாக பிரிக்கிறது. தனித்தனியாக பிரிக்கிறதுனால அதோட மோஷன் இன்க்ரீஸ் ஆகும், அதோட மூமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி தனித்தனியாக பிரிக்கிறதுனால அதோட மூமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்? இப்போ இதை ஒரு போனுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, இதை ஒரு போனுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று செட் ஆகும்போது எனக்கு நான் இப்போ மூமெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ரெண்டு போனுக்கு நடுவில் கேப் இல்லை. எனக்கு இப்போ நான் மூமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு சைடு தூக்குனா கிளைட் ஆயிடும். அதாவது ஒரு சைடு தூக்குனா உள்ள ஆன்டீரியர் ஃபால் ஆகலாம், இல்லை இன்னொரு போன் போஸ்டீரியர் ஃபால் ஆகலாம். பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு இது இருக்காது, இல்லைன்னா எனக்கு இந்த இடம் இடிக்கும், எனக்கு வந்து அந்த மூமெண்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் நான் இவ்வளோ கேப் கொடுக்குறேன், நடுவில் ஏதோ ஒரு பொருள் வச்சுருக்கேன், இவ்வளோ கேப் கொடுக்குறேன்னா என்னோட மூமெண்ட் ஆனது ஈஸியாக நடக்கும். அதுக்காக தான் நமக்கு ஐவி டிஸ்க்ஸ் இருக்கு. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வெயிட் ஃப்ரம் ஒன் பாடி டு அனதர் பாடி, ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு வெயிட் அழகாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐவி டிஸ்க். இன்டர்வெர்டிபிள் டிஸ்க்கை நம்ம ஐவி டிஸ்க்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம். ஹைட் ஆஃப் த டிஸ்க் டிசைட்ஸ் த மோஷன். ஹைட், அந்த டிஸ்கோட ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஸ்பைனோட மொபிலிட்டி கம்மியாகிட்டே வரும். அதாவது எனக்கு இவ்வளோ சின்னோண்டா ஒரு இது இருக்குன்னா எனக்கு அதில் மேக்ஸிமம் மூமெண்ட் வரும். பட் ஆனால் பெருசாக இருக்குன்னா எனக்கு ஒரு அளவுக்கு மேலே மூமெண்ட் வராது. பிகாஸ் மேக்ஸிமம் மூமெண்ட் தரேன்னு சொல்லிட்டு நான் அங்கே அதிகமான மூமெண்ட் கொடுத்தேன்னா எனக்கு ஆன்டீரியர் ஃபால் இல்லை போஸ்டீரியர் ஃபால் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால என்னோட ஐவி டிஸ்கோட சைஸ் வந்து ஆல்வேஸ் டிசைட்ஸ் த மோஷன். இந்த மூமெண்ட் இங்கே நடக்கணும்னா அதோட ஐவி டிஸ்க் வந்து இவ்வளோ பெருசாக இருந்தால் தான் அங்கே வந்து இந்த மோஷன் நடக்குங்கிறது இருக்கும். காம்ப்ரெசஸ், இது வந்து நம்ம ஸ்பைனல் காலம், வெர்டிபிள் காலம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அதில் 20 to 33% வந்து இதோட ஹைட்டு தான் இருக்கும். மிச்சம் இருக்கிற 70 to 80% தான் நம்ம போனோட ஹைட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐவி டிஸ்க் வந்து சர்விக்ஸ்ல இருந்து லம்பாருக்கு போக 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் பாருங்க என்னால் ஹெட்டை வந்து ஃபுல்லாக எல்லா சைடும் ரொட்டேட் பண்ண முடியும், தொராக்ஸை ஓரளவு ரொட்டேட் பண்ண முடியும், ஓரளவு மூவ்மெண்ட் பண்ண முடியும், லம்பாரை கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ண முடியும். அப்போ நமக்கு இந்த ஐவி டிஸ்கோட சைஸ் சர்விக்ஸ்ல இருந்து லம்பார்ல ஏறிக்கிட்டே போகுதுங்கிறது எப்பயுமே ஞாபகமா இருக்கணும். சர்விக்கல் இன்டர்வெர்டிபிள் டிஸ்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா 3 மில்லிமீட்டர், லம்பார் டிஸ்கோடது 9 மில்லிமீட்டர். இதுலயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், கிட்டத்தட்ட 6 மில்லிமீட்டர்ஸ்க்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் இருக்கு. காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஐவி டிஸ்க் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்டர், கொலாஜன், பெர்டியோகிளைக்கன். இந்த பெர்டியோகிளைக்கன்ங்கிறது என்னன்னா இட் இஸ் லைக் இந்த வந்து ஒரு ஸ்டார்ச் மாதிரி. அது என்ன ஆகும்னா வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் நம்ம இதோட பார்ட்ஸ்னு பார்த்தோம்னா நியூக்ளியஸ் பல்போசஸ், ஆனுலஸ் ஃபைப்ரோசஸ், வெர்டிபிரல் எண்ட் பிளேட். இந்த வெர்டிபிரல் எண்ட் பிளேட்டுங்கிறது சில இடத்துல போனோட பார்ட்டாகவும் சொல்லுவாங்க, சில இடத்துல இன்டர்வெர்டிபிள் டிஸ்கோட பார்ட்டாகவும் சொல்லுவாங்க. நம்ம இங்கே இன்டர்வெர்டிபிள் டிஸ்கோட பார்ட்டா இதை பார்க்கலாம். இதுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கான ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா பேண்ட். இப்போ இந்த டயக்ராம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த போனோட நடுவில் இருக்கிற இதுதான் வந்து ஒரு இன்டர்வெர்டிபிள் டிஸ்க். ஓகேவா, இந்த போனுக்கு மேலே இந்த இன்டர்வெர்டிபிள் டிஸ்க் இருக்கு. இந்த இன்டர்வெர்டிபிள் டிஸ்க்ல பார்த்தீங்கன்னா நடுவில் ஒயிட் கலர்டு போர்ஷன் தான் வந்து நியூக்ளியஸ் பல்போசஸ். அதை சுற்றி ரிங்ஸாக இருக்கிறது தான் ஆனுலஸ் ஃபைப்ரோசஸ். ஆனுலஸ்னாலே ஒரு ரிங்னு அர்த்தம் ஆனுலஸ்னாலே. இந்த போனையும் இந்த ஐவி டிஸ்கையும் ஜாயின் பண்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் வெர்டிபிரல் எண்ட் பிளேட்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸ் பல்போசஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம டயக்ராம்ல பார்த்த மாதிரி சென்டர்ல இருக்கும். இதோட கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் 70 to 90% வந்து வாட்டர் தான். மிச்சம் இருக்கிற 30 to 10% வரைக்கும் நமக்கு ட்ரை வெயிட் இருக்கும். அந்த ட்ரை வெயிட்டில் புரோட்டியோகிளைகான்ஸ் வந்து 65% இருக்கும், கொலாஜன் வந்து 15 to 20% இருக்கும். இந்த புரோட்டியோகிளைகன்ஸ் தான் இந்த ஹோல் வாட்டரையும் வந்து கலெக்ட் பண்ணி வைக்குது.
இந்த ஐவி டிஸ்கோட கண்டெயின் எத்தனை கொலாஜன் கண்டெயின் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொலாஜன் கண்டெயின் ஆயிருக்கு. அதுல பேசிக்கா நம்ம டைப் 1 அண்ட் டைப் 2 தான் பேசுவோம். இதுல டைப் 2 மட்டும்தான் இருக்கும். கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஏன் இதுல டைப் 2 மட்டும்னா இது நடுவுல இருக்கு. இப்ப ஒரு போன் மேல இன்னொரு போன் வைக்கும்போது வெயிட் எக்ஸ்ட்ரா ஆகிக்கிட்டே போகும். வெயிட் வந்து சுத்தி விழுகிறத விட அந்த பாடியில தான் வந்து வெயிட் நிறைய விழுகும். அப்ப அந்த பாடியோட மிட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இடத்துல கம்ப்ரசிவ் ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ப்ரிவென்ட் பண்றதுக்கு நமக்கு அங்க ஒரு ஸ்பெஷலைஸ்டு கொலாஜன் இருக்கணும். அந்த கொலாஜன் தான் டைப் 2 கொலாஜன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆனுலஸ் ஃபைப்ரோசிஸ். நம்மளை சுத்தி அந்த இந்த நியூக்ளியஸ் பல்போசஸை சுத்தி ரிங்ஸ் மாதிரி கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் மாதிரி இருக்கிறது தான் ஆனுலஸ் ஃபைப்ரோசிஸ். ஆனுலஸ் ஃபைப்ரோசிஸோட கண்டென்ட்ஸ் பாத்தீங்கன்னா 60 to 70% ஆஃப் வாட்டர். ட்ரை வெயிட்ல அப்படியே இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்க புரோட்டோகிளைக்கன்ஸ் அதிகமா இருந்துச்சு, இங்க புரோட்டோகிளைக்கன்ஸ் கம்மியா இருக்கும். இங்க ட்ரை வெயிட்ல கொலாஜன்ஸ் அதிகமா கம்மியா இருந்துச்சு, அங்க கொலாஜன்ஸ் அதிகமா இருக்கும். இதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இங்க கொலாஜன் அதிகமா இருக்கும், இங்க கொலாஜன் இங்க கொலாஜன் கம்மியா இருக்கும், இங்க கொலாஜன் அதிகமா இருக்கும். புரோட்டோகிளைக்கன் அதிகமா இருக்கும், புரோட்டோகிளைக்கன் கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். கொலாஜனோட ஃபைபர்ஸோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். அந்த ஷீட் மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டுக்கு லாம்பாங்க. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா லெட் அஸ் கன்சிடர் இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மாதிரி இருக்கு. ஓகேவா? இதை எடுத்தோம்னா இதை நம்ம தனியா பிரிச்சு பார்த்தோம்னா இது ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். ஒரு ரிங்கை மட்டும் நம்ம கழட்டி பார்த்தோம்னா அது ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். அந்த ஷீட்டுக்கு பேரு தான் லாமிலே. இந்த லாமிலே வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் டைப் 1 இருக்கு, டைப் 2 இருக்கு. இங்க மோஸ்டா தேவைப்படுறது டைப் 1. ஏன் இப்ப டைப் 1ஓட வேலை என்னன்னா டென்சைல் ஃபோர்ஸ். டென்சைல் ஃபோர்ஸ்னா என்னன்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். டென்சைல் ஃபோர்ஸ் வந்து கம்மிப்படுத்தும். இங்க பாத்தீங்கன்னா இங்க நமக்கு கம்ப்ரசிவ் கிடையாது, டென்சைல் ஃபோர்ஸ், அதாவது ஸ்லிப் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் வந்து இங்க நமக்கு நிறைய கிடைக்கும். அப்ப அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் நமக்கு டைப் 1 கொலாஜன் இங்க இருக்கு. இங்க மேஜரா டைப் 2 இருக்கும், இங்க மேஜரா டைப் 1 இருக்கும். இது இல்லாம அடுத்து நமக்கு என் பிளேட் இருக்கு. இந்த என் பிளேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இதுவுமே சரி என் பிளேட்டுக்குமே சரி மொத்தமான ஐவி டிஸ்க்னு பாத்தீங்கன்னா ஒரு தனியான நர்வ் சப்ளை. இப்போ ஒரு மசில் எடுத்துக்கிட்டா அதுக்குன்னு தனியா நர்வ் சப்ளை இருக்கும், பிளட் சப்ளை இருக்கும். ஆனா இங்க பிளட் சப்ளை கிடையாது, பிளட் சப்ளைன்னு தனியா கிடையாது. இங்க வந்து எப்படி அதுக்கு நியூட்ரிஷன், அப்ப அதுக்கு நியூட்ரிஷன் தேவை இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நியூட்ரிஷன் தேவை. அது எப்படி அங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா பாசிவா போகுது. பாசிவா நம்ம ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பாசிவ் டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம்ல, நம்மளோட ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம், பிசியாலஜி ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம். அதுல இருக்கக்கூடிய அந்த பாசிவ் டிரான்ஸ்போர்ட் வழியா லேஸ் பை லேஸா வந்து நமக்கு அது வந்து இங்க உள்ள வருது அப்படின்னு சொல்றாங்க. ஐவி டிஸ்கோட லாஸ்ட் பார்ட்டான வெர்டிபிள் எண்ட் பிளேட்க்கு வந்தோம்னா it is interface between rigid vertebral body and pliant IV disc. Pliant அதாவது ஒரு ரிஜிட்னஸே இல்லாம தளன்னு இருக்கக்கூடிய ஐவி டிஸ்க்குக்கும் ஒரு ரிஜிட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வெர்டிபிள் பாடிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இன்டர்ஃபேஸ். இதுவும் வந்து சேர்ற இடம். அதோட இதோட பார்ட்ஸும் அங்க இருக்கும், இதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் அது அங்க இருக்கும், இதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் அங்க இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு இடம் தான் பாத்தீங்கன்னா வெர்டிபிரல் எண்ட் பிளேட்ஸ். ஓகேவா? இதோட கவர் இது வந்து எதெல்லாம் கவர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் பல்போசிஸ் அண்ட் ஆனுலஸ் ஃபைப்ரோசிஸ். நியூக்ளியஸ் பல்போசிஸ் நடுவுல இருக்கிறதுனால அதை ஃபுல்லா கவர் பண்ணி தான் ஆகணும். ஆனா ஆனுலஸ் ஃபைப்ரோசிஸ் வந்து சுத்தி இருக்கு, அதனால அதை கவர் பண்ணும், பட் ஆனா ஃபுல்லா கவர் பண்ணாது, கம்ப்ளீட்டா கவர் பண்ணாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட் இஸ் an interbody joint. இது ஏன் இது இன்டர்பாடி ஜாயிண்ட்ங்கிறோம்னா இந்த ஐவி டிஸ்கையும் வெர்டிபிள் பாடியையும் வந்து கனெக்ட் பண்ணுது. இதோட ஐவி டிஸ்கோட பார்ட்ஸ் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடான டவுட் கிளியர் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து கான்செப்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறது டீச்சிங்காக இருந்தாலும் சரி, அது கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.